நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து காலவரிசைப்படி கூறுவது ஆகும். வரலாறு. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளன? திருநெல்வேலி. ஆதிச்சநல்லூரில் எத்தனை ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன? 100 ஆண்டுகள். ஆதிச்சநல்லூரில் கி.பி. 2004இல் அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்தபோது ஒரே இடத்தில் எத்தனை முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன? 160 முதுமக்கள் தாழிகள். வரலாற்றை எத்தனை காலகட்டங்களாக பிரிக்கலாம்? 2. அவை: வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம். அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலத்தை என்கிறோம்? வரலாற்று காலம். எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எவை? இலக்கியங்கள், வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டுகள், செப்புப் பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை அறிய உதவும் ஆதாரங்கள் எவை? சிதைவுகள், கற்கள், மரங்கள், விலங்குகளின் கொம்புகள், எலும்புகள், கற்கருவிகள், மண்டை ஓடுகள், படிமங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? 1. பழைய கற்காலம். 2. புதிய கற்காலம். 3. செம்புக் காலம். 4. இரும்புக் காலம். பழைய கற்காலத்தின் காலகட்டம் என்ன? கி.மு. 10,000 ஆண்டுகளுக்கு முன். புதிய கற்காலத்தின் காலகட்டம் எது? கி.மு. 10,000. கி.மு. 4,000. செம்புக் கற்காலத்தின் காலகட்டம் எது? கி.மு. 3,000. கி.மு. 1,500. இரும்புக் காலத்தின் காலகட்டம் எது? கி.மு. 1,500. கி. 600. எதைக் கொண்டு கற்காலத்தை பழைய கற்காலம், புதிய கற்காலம் என இரண்டாக பிரிக்கலாம்? ஆதி மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகள். ஆதி மனிதன் எந்த கற்களை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான்? சிக்கிமுக்கி கற்கள். ஆதி மனிதன் எதற்கு பயந்து அதை வணங்கினான்? இடி, மின்னல். ஆதி மனிதன் தன்னை குளிர், வெயில், மழை போன்றவற்றிலிருந்து காக்க எதை உடையாக பயன்படுத்தினான்? இலை தழைகள், மரப்பட்டைகள், விலங்குகளின் தோல். ஆதி மனிதன் எதை கருவிகளாக பயன்படுத்தினான்? கரடுமுரடான கற்கள், மரக்கிளைகள், எலும்புகள், விலங்குகளின் கொம்புகள். ஆதி மனிதனின் உணவாக எதை உண்டான்? காய்கள், கனிகள், கிழங்குகள், விலங்குகளின் இறைச்சி. ஆதி மனிதன் எதற்காக இடம் பெயர்ந்தான்? உணவை தேடுவதற்காக.